மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் சினிமா லவர்ஸ், ரீசெண்டாக ரெட்ரோ படத்துலேருந்து டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம சூர்யா சார் அண்ட் கார்த்திக் சுப்ராஜ் சாரோட காம்போ சூப்பராகவே இருந்தது. அந்த டீசர்ல இருந்து என் கண்ணில் பட்ட ஒரு சில விஷயங்களை தான் இன்னைக்கு பிரேக் டவுன் பண்ணி பார்க்க போகிறோம். கூடவே படத்தோட கதை என்னவா இருக்க போகுதுன்னு கெஸ்ஸும் பண்ண போகிறோம். வாங்க வெயிட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டீசருடைய ஸ்டார்டிங்லேயே ஒரு நதிக்கரையில் பூஜா ஹெக்டேவும் சூர்யாவும் உட்காந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அது என்ன நதிக்கரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து காசியில் இருக்கக்கூடிய அந்த நதி அப்படின்றது தெரியுது. ஏன்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சேட் சிங் கட் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கும். இது வந்து ரொம்பவே ஃபேமஸான இடம் காசியில். ஸோ உத்தரப்பிரதேசம் இருக்கக்கூடிய காசியோட அந்த நதிக்கரை தான் இவங்க பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஸ்பாட். அப்படியே இந்த கதை எங்கேருந்து மூவ் ஆகும் அப்படின்னா, ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. சூர்யா வந்து நான் அடிதடியில் விட்டுறேன் அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கும் போது ஒரு பெரிய கேங் வார் மாதிரி காமிப்பாங்க. பட் அது கேங் வார் மாதிரி இல்லாமல் ஒரு டோர்னமெண்ட் ஃபீல்டில் இருக்கும். ஏன்னா சைடில் கலர் கலராக வெடிக்கும், அங்கங்கே எழுதியிருப்பாங்க, மக்கள்லாம் சுற்றி இருந்து சேஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போது அந்த இடத்துல நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு டூடுல் மாதிரி எழுதியிருக்கும். என்னென்னா கில் மென் சேவ் குரோக்கடைல்னு எழுதியிருக்கும். எனக்கு அது புரியல, எதுக்கு இதை இந்த கோட் இதுக்கு அந்த இடத்துக்கு என்ன சம்மந்தம் அப்படின்ற மாதிரி எனக்கு புரியல. பட் இந்த இடம் பார்க்கும்போது மனுஷங்க வந்து சண்டை போட்டுக்கிற ஒரு கிரவுண்டு மாதிரி ஒரு ஃபீல்டுக்குள்ளே வந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து பேஸ்ட் ஆன் கேங் வாரா இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை கார்த்திக் சுப்ராஜ் கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த படம் கேங் வார் பேஸ் பண்ண மூவியாக இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. பட் படத்தில் நிறைய இடங்கள்ல இந்த கேங் வார் பேஸ் பண்ண சீக்வன்ஸ் வரும்ன்றதை வந்து டீசரில் கிளியராகவே காமிச்சிருக்காங்க. 2-3 கேங் இருக்க மாதிரி ரொம்ப கிளியராகவே தெரியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நோட் பண்ணி பார்க்க வேண்டிய விஷயம், இந்த படத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கேரக்டர்ஸ் வந்து ரிவீல் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஜெயராம் சார், ஜோஜிஜா சார், நாசர் சார், கருணாகரன், அப்புறம் பிரகாஷ்ராஜ் சார்னு சொல்லிட்டு நிறைய பேரை இன்ட்ரோ பண்ணியிருப்பாங்க. இதில் கண்டுபிடிக்க முடியாத 200 கேரக்டர் இருந்தது. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜிகர்தண்டா படத்தில் வந்த சட்டானி கேரக்டரில் நடித்தவர் தான் இதில் நடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு கரெக்டாக தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவரை பற்றின ஒரு ஃப்ரேம் வந்து காமிக்கிறாங்க. அப்போது பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா லப்பர் கல்ட் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கு. மேபி இந்த சண்டை நடக்கிற இடத்தோட பேர் வந்து லப்பர் கல்ட்டாக இருக்கலாம். அங்கே வந்து அடிக்கடி இவங்க சண்டை போட்டுக்கிட்டு யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கூட நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அகைன் அந்த பேக்ரவுண்டில் பான் ஃபார் வார் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கும். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு கேங் வார் மாதிரி கிரியேட் பண்ணி அது மூலியமாக அது ஒரு டோர்னமெண்ட் மாதிரி நடத்துகிறாங்களோ அப்படின்ற மாதிரியான சீன்ஸ் நமக்கு தெரியுது. அதே மாதிரி நிறைய இடங்களில் சூர்யா வந்து சண்டை போகிற காட்சிகளும் நமக்கு டீசரில் அங்கங்கே காமிச்சிட்டு இருந்திருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பற்றின ஒரு சின்ன ரூமராக என்ன வந்ததுன்னா, இந்த படத்துடைய டைட்டில் வந்து ஜானி அப்படின்னு இருக்கிறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதுக்கு முக்கியமான காரணமே சூர்யா சாரோட லுக்கு தான். ஏன்னா ஜானி படத்தில் எப்படி தலைவரோட லுக் இருக்குமோ கிட்டத்தட்ட அதே மாதிரியான பியர்டு, ஹேர் ஸ்டைல்னு சொல்லிட்டு அவருடைய லுக்கு அப்படி இருந்ததுனால இந்த படத்துடைய டைட்டில் வந்து ஜானின்னு வைக்கலான்னு சொல்லிட்டு பல ரூமர்ஸ் கிளம்பிச்சு. பட் படத்துடைய டைட்டில் வந்து ரெட்ரோ அப்படின்ற மாதிரி மாற்றிட்டாங்க. பட் இந்த லுக் பார்க்குறதுக்கு சூர்யாவுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இதுக்கு முன்னாடி படங்களில் சிங்கம் கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு டைப் ஆஃப் பியர்டு இருந்தாலும் இது கொஞ்சம் ட்ரிம் பண்ணி ஒரு வேறு மாதிரியான ஒரு ஃபீலில் சூர்யா தெரிஞ்சார். ரொம்பவே நல்லா இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா பூஜா ஹெக்டோட வீட்டுக்கு சூர்யா போவார். ஒரு நாள் ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் மாதிரி இருக்கும். அப்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்னதாக அந்த கதவுல ஒரு கோட் ஒன்று எழுதி ஒட்டியிருக்கும். அது என்ன கோட் அப்படின்றத நான் இங்கே போஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் அப்படியே பார்த்துக்கோங்க. அதில் வந்து இந்த தர்மா அப்படின்ற விஷயங்களை பற்றி அதில் வந்து போட்டிருக்கும். ஸோ மொத்தத்தில் இதுதான் இந்த பிரேக் டவுன்லேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த படத்துடைய கதை என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய கதை மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு தீனா படத்துடைய கதைக்கு ரிசம்பிளாக இருக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா பாஸ்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு கேங்கோட லீடருடைய பையனாக இருக்கக்கூடிய சூர்யா அதுக்கப்புறம் அதுலேருந்து வெளியே வராரு. பட் வெளியே வந்ததுக்கு அப்புறமும் கூட அந்த கேங் விடாமல் வர துரத்துது அப்படின்ற மாதிரியான சீக்வன்ஸாக இருக்கிறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்குது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜெயிலருக்குரிய சீக்வன்ஸ். மேபி என் கெஸ் கரெக்டாக இருந்தது அப்படின்னா அந்த ஜெயில் சீக்வன்ஸ் தான் சூர்யா சாரோட இன்ட்ரோவாக இருக்கிறதுக்கு சான்ஸ் அதிகம். ஏன்னா ஜெயிலுக்குள்ளே போயிட்டு கேங்குக்காக ஒருத்தரை கொண்டுட்டு ஜெயிலேருந்து முடி வெளியே வர்ற மாதிரியான காமிக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. பட் கார்த்திக் சுப்ராஜ் படத்தை பொறுத்த வரைக்கும் அவர் நிறைய ட்விஸ்ட் வச்சுருப்பார். நிறைய நம்ம யோசிக்க முடியாத பல விஷயங்களை வந்து ஸ்க்ரீன் பிளே மூலியமாக மேஜிக் மாதிரி மாற்றிக்கிட்டே போவார். ஸோ அதனால் எதுவுமே நம்மளால் கெஸ் பண்ண முடியாது. பட் டீசரை பார்த்த வரைக்கும் ரொம்பவே புதுசாக இருந்தது, ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்தது. அதுவும் எண்டில் வரக்கூடிய அந்த ஒரு லுக்கு எல்லாமே பார்க்கும்போது மிரட்டின மாதிரி இருந்தது. ஸோ படத்துக்கு நான் ரொம்பவே ஆவலாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த படத்துக்கு, இந்த டீசருக்கு உங்களுடைய
விருப்பம் எப்படி அப்படின்றத கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அடுத்து வேற ஒரு பிரேக் டவுனோட இல்லை வேற ஒரு மூவியோட டிகோடிங்கோட இல்லை மிஸ்டேக்கோட உங்களுக்கு பண்ணுறது லோகேஷ்.